இவன் ஒருத்தருக்கே போறான் ஒருத்தருக்கே இல்ல தெருவுல வரும் 10 பேர் சேர்ந்து போறோம் போனா வாழ்ந்திருப்பாய் ஐயா வணங்குங்க நல்ல வாழ்ந்திருப்பாய் வணக்கம் வணக்கம் வாழ்ந்திருப்பாப்பா நாங்க வணங்க வைக்கிறோம் எப்படி கால் போட்டு அங்க அப்பா அம்மா டீ வாங்கி கொடுத்து சண்டை உன் காலில் மட்டும்தான் ஐயா அடிப்பாரு அவன் எப்போ அவன் சொல்றானு வந்தவாசி பாய்க்கு போயா வந்தமா வாங்கணுமா இல்ல சொந்த தர வாங்கி கொடுத்தியா அது விட தம்பிக்காகவா மாதா பிதா குருதேவா மாதா பிதா குருதேவா இப்ப சபாய்க்கு இந்த சிறுவ ஒரு கோடி வணக்கம் ஒரு விளக்கம் என் விளக்கம் தேவத்தை சொல்ல ஓடு
என்னது ஓ அசிதா எனக்கு ஒரு கட்டைக்கு போட்டு வரேன். கஞ்சேட்டு குடியார கண்மேட்டு எந்த இடத்துக்கு வந்தாலும் எங்க வந்தாலும் குடிச்சு உனக்கு அவன் தான் கர கர கரன்னு சுத்துறான். உனக்கு என்ன ஆசையாகுது நீ குடிக்கிற? எதுக்கு கட்டைக்கு போட்டா சரியா ஆறுமுகா ஓ யாரோ ஒருத்தன் ஆமா ஓடியாந்தான் சொல்லு. ஐயோ ஐயோ என்னவோ பஜார்ல பழைய வச்சாட்டுங்குது அவன். நீ போய் அவனை உடாசுற மாடாட்டுங்குது. ஏண்டா ஓ யாரும் ஒரு பையன் வேம காட்டி ஓடியாந்தான். ஆமா அம்மாடு சுத்துறானே ஒருத்தருக்காடா பொந்திருப்பான். இல்ல எங்க ஊர் பரியாரிக்கு சேர்ந்து போனோம். உனக்கு பொந்தனடா அதான் போட்டா ஆனா இவன் மாமாவன் தானே ஒரு பெத்த பையன் 1500 ரூபாய் சம்பளம் தான். அந்த வேம ஆடுறானே அவன் இந்த ஆளுக்கு பிறந்தான் கெட்டிக்காரன் அவன் தான் 1500 ரூபாய் சம்பளத்துக்கு. ஆமா பெத்த புள்ள கையில அடி வாங்கிறிய ஒரு ஜென்மத்து வச்சு எது கிடக்க போய் சேர்த்து போறாங்க. என்னடா என்னடா அந்த 1700 அந்த 1700 ரூபாய் காய்ச்சா ஆமா நீ வாங்கி உன் பொண்டாட்டிட்ட கொடுத்து அங்க பொட்டிடப்பற உன் பிள்ளைகிட்ட கையில அடி வாங்கிக்கிட்டு இந்த உயிரை நீ வச்சுக்கிறத விட இதே என் பிள்ளை என்னங்க அடிச்சிருந்தா நேர தண்டவாளத்துல போய் தலை வச்சு பத்தி அடிக்க மாட்டான். ஏன் நீ சம்பாதி சொத்து எல்லாம் குடிச்சே அவளை கண்டிப்பா நான் சொன்ன நடக்கும். அப்படியா? ஆமா ஆமா எத்தனை பேருக்கு நீ என்ன சொல்லிக்கிற தெரியுமா? அப்படியே நடந்துச்சா? அப்படிதான் நடந்து அதுக்கு மாட்டான். அவன் நல்லபடியா வாழ்ந்தான் நல்லபடியா இருப்பான். அவன் வளையும் போதே முளைப்பே தெரியும். விளக்கப்படுத்திட்டா உன் பையன் 5 வயசுல என் பையன் முடிப்பானா? உன் பையன் உனக்கு கட்டி வாங்கி பாண்டு மண்ணுக்கா குந்தா தேவிக்கா மாத்ரா தேவிக்கா பிறந்த பிள்ளைகளோ ராஜாக்கள் பிறந்தோம். குந்தாதேவிக்கும் மாத்திராதேவி பிறந்த பிள்ளைங்களோ ஐவராஜாக்கள் ராஜாக்கள் பிறந்தோம். என் பங்காளி இருக்காங்க அவங்க யாராவது பிறந்தாங்க திருநாட்டு மண்ணுக்கா காந்தார அம்மனுக்கா பிறந்த பிள்ளைங்களோ ஆக மொத்தம் 100 பிள்ளைகள். அப்பா 100 என்னடா இது வேலைக்கே போகலையா? அந்த திருநாட்டு மண்ண அவனை பாராட்டுண்டா எப்படி அவத்தோட்டு கோபம் திரி காட்டுக்காலும் அவன் பொண்டாட்டி வேலையில இருந்துக்கிறான் வேலையும் வேலையே திருநாட்டு மண்ணுக்கு மொத்தம் ஒரு 100 ஒரு 5 திரிப்பா தம்பி 105 பிள்ளைகள் பங்கும் பங்காளிகள். ஆனா என் பங்காளி இருக்காமா ஒரு யோதனை அவன் என்ன கொல்வதற்காக இந்த பீமனை கொல்வதற்காக என்ன நான் செய்தான்? நம்ம சாப்பிடறமே சாப்பாட்டுல விஷத்தை கலந்தா படுக்கிறமே பாயில ஏழாயிரமான பாம்பு குளிக்கிறமே குளத்துல ஊர் ஊசி நாட்டினார் நடக்கிற மாதிரி வயில நச்ச முள்ள நாட்டினாண்டா. அதுல 5 பேரு 5 பேர்ல 4 பேர் மேல விரோதம் இல்ல இவர் மேலதான் விரோதம். பலச்சாலியா இருக்கிறாங்க. இவர் ஒரு ஆளை கொண்டுட்டா அவங்க எல்லாம் செத்துருவாங்க. சூழல் செய்து பார்த்தா என் மாமா கோபால கண் அருளால ராஜாக்கள் தப்பித்து வந்தோம். என்ன திரும்ப செய்தா யாரும் மாறியா வந்தோம். என்னடாப்பா அராக்கு மெழுகு வெங்காயம் வெடுப்பு சரவத்தி கந்தகம் நெருப்பு பொருளை சேகரித்து அந்த அராக்கு மாதிரி கட்டினா ஒரு வீடு கட்டினா அடியில என்ன பண்ணிருப்பாங்க
கடைக்கால எடுத்து கருங்கல்லி வாரி கொட்டி அப்புறம் சேர்த்து அவன் அப்படி சேர்த்து வைப்போம். ஆமா அவன் என்ன போட்டான்னு தெரியல கடைக்கால அதானே தெரியல. நீ என்ன போடுற சாயங்காலம்? ஓ ஏய், என் பங்காளி இருக்காம துரியோதனன் அவர் என்ன தெரியுமா செய்தார்? என்ன செய்தார்? கருவால எடுத்து விட்டார். கருவால போலடா கட்டி கழுப்புறத வரைக்கும் வரணும்டா போய். அதானே ஏடா கடைக்காலே கழுப்புறதா வாரி கொட்டினா அப்ப வச்சு சிகிச்சை போட்டா என்ன ஆகும்? குதிரை பத்திக்கோ. குதிரை பத்திக்கோ. இந்த அளவுக்கு மேலே சூழ்ச்சி யாரால் சேர்ந்து வந்து என் நித்ரா சித்தமா சேர்ந்து வந்து நித்ரா சித்தமா சேர்ந்து வந்து அதற்கு மாலைக்கு நானே தீய வைத்து இடுபாவனம் அடைந்து இடுபாவனம் திறந்து இடுமணம் அடித்து இடுமே திருமணம் செய்து இடுமே திருமணம் செய்து அங்கே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவன் பேரோ கடோர் கஜர் மகன் பேரோ கடோர் கஜர் அவங்களை அங்கே விட்டு விட்டு அவர் ராஜாக்கள் அரக்கு மாலைகளை இறந்ததாக ஆடி மதம் நினைத்துக் கொண்டு 300 மாதம் தடைந்தோம். 300 மாதம் தடைந்து 60 வண்டி சாதத்தை நானும் புசித்து விட்டு 300 மாதம் குறை தீர்த்து விட்டு பக்காசுரனை மடித்து விட்டு அஜா பிராமணியோடு எங்க இருந்தோம்? பாஞ்சாலதேசம் தடைந்து தம்பி இருக்காம அர்ஜுனன் ஆனாராகும் மன்னன் கல்யாண வளர்த்து மற்ற ஒரு அறுத்து பாஞ்சாலகரம் முடித்து இப்ப 5 பேருக்கு தேவிடா. 5 பேர் கொண்டாடுறாங்க. அது இருக்க என் கையில இருக்குது பாத்தியா கதை. அந்த கதை எப்படி என் கைக்கு வந்தது? ஆமா அது எப்படி தெரியுமா? எனக்கு வயதோ 5 வயது. வயதோ 5 வயது. அப்ப நாங்க கானகத்தில் பிறந்தோம். ராஜாக்கு கானகத்தில் இருந்தோம். அந்த காட்டுல இருக்கிற நேரத்துல எனக்கு 5 வயது சின்ன வயது. அப்ப நான் என்ன நினைத்தேன்? பெருத்த ஒரு மலை மீது ஏறிவிட்டேன். பெருத்த மலை மீது ஏறிவிட்டேன். அந்த மலை மீது ஏறிவிட்டோன்னே பார்த்தாருடைய தாய் குந்தமாதேவி ஐயோ உள்ள மலை மேல ஏறிட்டாங்க. அங்கிருந்து கீழே இருந்தா அவன் செத்துருவானே, புள்ளியோட நிலைமை என்ன ஆகுது அப்படி மலை நினைச்சு கொண்டு பீமா என் வார்த்தைக்கு அந்த மலை மீது ஏற வேண்டாம் அப்படி என்று என் தாய் என்னிடம் உரைத்தார்கள். அப்ப நான் மனதில் என்ன நினைச்சேன்? அம்மா வந்து நம்மள எப்படி அடிப்பாங்க அப்படி மலை நினைச்சு கொண்டு அந்த மலை மீதுல இருந்து தட்டாண்டு கீழே விழுந்தேன். கீழே குச்சம் பாரு, கீழே விழுந்த பாரு. நான் வீழ்ந்த இடமோ பெருத்த ஒரு பாறாங்கல் பட்ட பாறை. நான் வீழ்ந்த மாதிரி அந்த பாறை மீது அந்த பாறையாகப்பட்டது சும்மா தவிடுபடியா அம்மா அடிச்சிருவாங்க. அப்படியே 3 அடி அந்த பாறையே தவிடுபடியாகி போச்சு. அம்மா பலம், இவர் பலம் பலசாலி தவிடுபடி ஆகிட்டாரு. அப்ப என்ன நினைச்சேன்? பஜாண்டு கத்தினேன். நான் கத்து சாம்பலாபுரி ஆண்டு வரக்கூடிய யம தர்ம காதல போய் இருந்தது. அடடா இந்த ஓசையை நான் கண்டதில்லையே, கேட்டதில்லையே. சரி அவன் தான் இந்த ஓசைக்காக யாரு அப்படி மகன் எடுத்துக்கொண்டு கதை எடுத்து தோல் மேல எடுத்துக்கொண்டு தம்பி அந்த குரல் ஓசை எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாக யமதர்மன் வருகிறார். ஆமா யமதர்மன் வந்தோடனே அப்ப யமனை பார்த்தா சின்ன வயசுல குழந்தைக்கு பயம் வருமா? மீண்டும் வரும். மீண்டும் என்ன செய்ய? மீண்டும் பஜாந்து கத்து அப்படி கத்து சாம்பலாபுரி ஆண்டவர் யமதர்மன் அலண்டு அவன் கையில இருந்தது கதை. அந்த கதையை அங்கேயே போட்டுட்டு பிடிச்சா ஓட்டான். அப்ப குடுன்னு ஓடி போய் அந்த கதையை எடுத்தேன். அந்த கதை எடுத்த உடனே 2 எழுத்து தான் போட்டு, ஒன்று போ இன்னொன்னு வா அப்படின்னு 2 எழுத்து தான் போட்டு இந்த கதையை ஆகாயத்தை தூக்கி எறிஞ்சு கதையா போ அப்படின்னு போய் மறந்து விட்டாரு. கதையா வா அப்படின்னு அந்த கதையாகப்பட்டது என் கருத்துக்கு வந்து அந்த கதைக்கு பேர் தான் பவுண்டரிங்கம். அந்த கதை பேர் தான் பவுண்டரிங்கம். அந்த 2 எழுத்து தான் போட்டுருது. ஒன்னு போ ஒன்னு வா போனாரு போயிடுச்சு. வானாரு கைக்கு வந்துருச்சு. அதுக்கு பேரு பவுண்டரிங்கம். அப்படி இருக்க தம்பி எனக்கு 16,000 யானை பலம், 10,000 சிங்க பலம், மொத்தம் 7 பேர். யாராவது தெரியுமா? சரிபாடப்படுத்தவர்கள் மொத்தம் 7 பேர். 16,000 யானை பலம், 10,000 சிங்க பலம் படித்தவர்கள்
7 பேர் மொத்தமே 7 பேர் அதுல இவரு ஒரு ஆள் மொத்தம் 7 பேர் 7 பேர் 16,000 ஞானி பலபத்தால சிங்க பலப்படுத்தவர்கள் 7 பேர் அது யாரா தெரியுமா இடும்பன் 1 பக்காசுரன் 2 சர்வாசந்தன் 3 கீச்சகன் 4 மணிமாறன் 5 என்ன சேர்த்தா துர்யோதனன் ஒருவன் 7 ஆமா சரி பலப்படுத்தவங்க சரி பலப்படுத்தவங்க 7 பேர் ஆமா சரி பலப்படுத்தவர்கள் மொத்தம் 7 நாங்க 7 பேர் அப்படி இருக்க பார்த்தா சண்டாள துரியோதனன் ராஜாக்களா வைத்து சூது பகடி ஆடி அடே ராஜாக்களே 12 ஆண்டு வனவாசம் போராண்ட அக்கியாவாசம் கைத்து வந்தா நாட்டை தரு கட்டளையிட்டான் அவன் வாச்சபடியே 12 ஆண்டு வனவாசம் போராண்ட அக்கியாவாசம் கைத்து வந்து நேற்று தினம் யார தூதகணித்தோம் ஆமா துரியோதனை பார்த்தான் கோட்டமுகம் படித்தவனே கோட்டமுகம் படித்தவனே நீ வந்து நாட்டை கேட்பாது நான் நாட்டை கொடுப்பதா அப்படி என்று அவர் பங்க செய்து அனுப்பிச்சு விட்டார் அதனால் நாட்டை கேட்பதா காட்டுக்கு போவதா ஒன்றும் புரியவில்லை அண்ணா தர்மராஜ் அழைத்திருக்கிறார் நான் தனிமையா பார்க்க என் மனதை கமல கன்னியன் அழைத்து சேர்க்கிறார் கமல கன்னியன் புரியவில்லை